ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். சென்னை திருவான்மியூர் திருவள்ளுவர் நகரில் வசித்து வருபவர் பிரசாத். மனைவி சிவசங்கரி மற்றும் தாயாருடன் வசிக்கின்றனர். சிவசங்கரி தனது வீட்டில் உள்ள பாத்ரூமை சரி செய்வதற்காக ஆட்களை தேடி வந்துள்ளார். இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனியார் நிறுவன விளம்பரம் கிடைத்துள்ளது. அந்த விளம்பரத்தில் உள்ள எண்ணை தொடர்பு கொண்டு பதிவு செய்துள்ளார். சென்ற 7ஆம் தேதி மதியத்திற்கு மேல் ஆட்கள் வருவார்கள் என தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சிவசங்கரி அவரது கணவர் பிரசாத் வேலைக்கு சென்றுள்ளனர். வீட்டில் பிரசாத் தாயை பார்த்துக் கொள்ள கேர்டேக்கர் ஒருவர் இருந்துள்ளார். பாத்ரூம் சுத்தம் செய்ய தனியார் நிறுவனம் மூலம் 2 நபர்கள் வந்துள்ளனர். வேலையை ஆரம்பித்த சிறிது நேரத்தில் வீட்டிற்குள் ஆசிட்டை ஊற்றி சுத்தம் செய்துள்ளனர். ஆசிட்டின் நெடி அதிகம் வரும் என கூறி இருவரையும் வெளியே இருக்கும்படி தெரிவித்துள்ளனர். வீட்டின் கதவு அருகே மாட்டப்பட்டிருந்த பீரோ சாவியை எடுத்து பீரோவில் இருந்த 30 சவரன் தங்க நகைகளை எடுத்து மறைத்து வைத்தனர். பிறகு வீட்டில் வேலையை முடிந்ததென கூறி அதற்கான பணத்தை பெற்றுக்கொண்டு நகையுடன் தப்பிச் சென்றுள்ளனர். வீடு திரும்பிய பிரசாத் பீரோவில் நகைகள் காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். வீட்டில் வேலை செய்த கேர்டேக்கர் பெண்ணிடம் விசாரித்தபோது அவர் நடந்ததை கூறியுள்ளார். தனியார் நிறுவனத்துக்கு தொடர்பு கொண்டு வேலை செய்ய வந்த ஆட்கள் குறித்து திருவான்மியூர் போலீசில் சிவசங்கரி புகார் அளித்தார். 2 பேரின் மொபைல்களும் சுவிட்ச் ஆஃப் என வந்துள்ளது. விசாரணையில் இருவரும் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. சிசிடிவி காட்சிகளில் பதிவாகிய நபர்களின் புகைப்படமும் அதன் தொடர்ச்சியாக சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் பதிவாகிய புகைப்படமும் கிடைத்துள்ளது. அவர்கள் திரிபுரா மாநிலத்துக்கு தப்பிச் சென்றதை போலீசார் உறுதி செய்தனர். குற்றவாளிகள் பயன்படுத்திய செல்போன் டவர் லொகேஷன் கண்காணித்து திரிபுரா சென்ற தனிப்படை போலீசார் இருவரையும் கைது செய்தனர். திருடிய நகைகளை அடகு கடையில் 12 லட்சம் ரூபாய்க்கு விற்று பணத்தை சரிசமமாக பிரித்துக் கொண்டது விசாரணையில் தெரிந்தது. திருவான்மியூர் தனிப்படை போலீசார் 2 பேரையும் தமிழகம் அழைத்து வந்து சிறையில் அடைத்தனர். நகைகளை மீட்கும் நடவடிக்கை தொடர்கிறது.